கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, விசுவாசமா இருக்கீங்கள நீங்க வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்றாரு. ஆமேன். ஏசப்பாவை நம்பி காத்துட்டு இருக்கீங்க ஒரு காரியத்துக்காக. அது உங்கள் பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், உங்கள் படிப்பு காரியமாக இருக்கலாம், இல்லை உங்களோட வாழ்க்கை காரியம், உங்கள் பிஸ்னஸ், ஏதோ ஒரு காரியத்தில் ஏசப்பா எனக்கு இந்த அற்புதம் செய்வாருன்னு காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஏசப்பா சொல்கிறாரு, நீ வெட்கப்பட மாட்ட. விசுவாசிக்கிறல்ல, நீ என்னை நம்புறல, நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆமேன். உங்களை சுற்றி இருக்கவங்களாம் கேட்குறாங்க, 11 மாதம் முடிஞ்சிடுச்சு, இந்த வருஷமே முடிய போகுது, எங்கே அற்புதம் நடக்கும்னு சொன்னிய எங்கே அப்படின்னு கேட்குறாங்களா? எங்கே உங்கள் வீட்டுக்காரனும் ரசிக்கப்படலைன்னு கேட்குறாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளும் மத்தியில் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறாரு, விசுவாசமாக இரு, நீ வெட்கப்பட மாட்டேன். என்னை நம்புறல நீ, அவங்க அவ்வளோ கேள்வி கேட்டாலும் நீ நம்புற, நீ வெட்கப்பட மாட்டேன். நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமேன். யோபு அவ்வளோ பாடுகள் மத்தியில் போனார். யோபு பட்ட கஷ்டம் அவ்வளோ பெரியது, அவ்வளோ பாடுகள் மத்தியில் போனார். ஆனால் யோபு தேவனை நம்பியிருந்தார். யோபுக்கு கிடைத்த பலன் ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். இன்னைக்கும் ஏசப்பா அவங்களை ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்கள் அவரை நம்புறீங்க. அவரை நம்பும் போது நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.